கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு தருகிற வேத வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் வந்து உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார். அல்லது நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் நம் ஆண்டவராகிய இயேசு வந்து அந்த வேலையில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லது நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் படித்து கொண்டிருக்கிற இடத்தில் என் இயேசு வந்து படிப்பில் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லது நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் என் இயேசு அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, அன்றைக்கு நாயினூர் விதவைக்கு அற்புதம் செய்து மரித்து போன அவளுடைய ஒரே மகனை உயிரோடு எழுப்பிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கிருந்த ஜனங்கள் சொல்லும்போது, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள். அவரை தேடி வந்த அனைவரும் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே சமயத்தில் அவரே மக்களை தேடிச் சென்று அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணிய அநேக சம்பவங்களும் பரிசுத்த வேதாகமத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தன்னுடைய மக்களை, அதாவது தன்னை தேடுகிற மக்களை அவர் சந்திக்கிறார். அவர்களுக்கு அற்புதங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் கர்த்தர் நம்மை சந்தித்து என்ன ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் என்பதை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, எரிகோ என்கிற ஒரு பட்டணத்தில் ஆயக்காரருக்கு தலைவனும் பெரிய செல்வந்தனுமாக இருந்த சகையு என்கிற ஒரு மனிதனை என் இயேசு சந்தித்தார். சகையு ஒரு வருமான வரி அதிகாரியாக இருந்தார். அரசு வேலை, கை நிறைய சம்பாத்தியம். அந்த பட்டணத்தில் அவர் பிரபலமான ஒரு மனிதனாகவும் அவர் இருந்தார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் சமாதானமே இல்லை. அந்த நிலைமையில் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். இயேசு கிறிஸ்துவும் அவரை வந்து சந்தித்தார். இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த அந்த சமயத்தில், சகையுவே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே சகையுவால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் இந்த பட்டணத்தில் யாருமே என்னை நேசிப்பதில்லை, ஒரு மனிதனாக கூட என்னை யாரும் மதிப்பதில்லை, பாவியான மனிதன் என்று சொல்லி எல்லோரும் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மனிதனாக வந்திருக்கிற கடவுள் என்னோடு கூட வந்து என் வீட்டில் தங்க போகிறாரா என்று சகையுவுக்கு ஒரே ஆச்சரியம். பாருங்கள் பிரியமானவர்களே, தான் சொன்னபடியே சகையுவின் வீட்டிற்கு போன இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புண்டது, ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தாராம். இந்த ரட்சிப்பு என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பாகிய இந்த ரட்சிப்பு தான் மெய்யான மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை சகையுவுக்கு மட்டுமல்ல, அவருடைய முழு குடும்பத்துக்கும் அவர் அருளி செய்தார். இயேசு என்கிற பெயருக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்றுதான் அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வந்த பின் பிரதான நோக்கமே தான் சிருஷ்டித்த மனிதர்களை பாவங்களில் இருந்து ரட்சிப்பதற்காகத்தான். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் மரிக்க தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக மனுகுலத்திற்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார். அவர்களை மகிழ பண்ணினார். பிரியமானவர்களே, விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை
நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதை இந்த காலை வேளையிலே சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திற்குள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா? நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்குள் வந்திருக்கிறார், அதனால் எனக்கு மாத்திரமல்ல என் முழு குடும்பத்திற்கும் இரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்திருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாத பட்சத்தில் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் சகையுவை போய் சந்தித்து இரட்சிப்பு என்கின்ற விலையேற பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி வந்தது என்று யோசித்து பார்த்தால், சகேயு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறதை பார்த்த மக்கள், இந்த சகேயு பாவியான ஒரு மனுஷனாயிற்று, இவன் மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவனாயிற்று, இவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், போயும் போயும் இவனுடைய வீட்டுக்கா இயேசு கிறிஸ்து போகிறார் என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதாவது பாவத்தில் வாழ்ந்த சகேயு என்கிற அந்த மனிதன் தன்னுடைய மனசாட்சியில் குத்தப்பட்டவராக, உள்ளத்தில் ஒரு சமாதானமோ சந்தோஷமோ நிம்மதியோ இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார். அப்படிப்பட்ட சகேயுவுக்கு அந்த இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்க காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றாராம். பிரியமானவர்களே, அந்த இடத்தில் சகேயுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டானதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவரை தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சொத்துக்களை சேர்த்து கொண்டிருந்த சகேயு முதன்முறையாக இயேசு கிறிஸ்துவிடத்தில், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடமாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தால், குற்றம் சாட்டப்பட்டால் அதை நாளத்தனியாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சகேயு தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி தன் பாவத்தை எல்லாருக்கும் மத்தியில் அறிக்கை செய்து தன் காரியங்களை சரி செய்த உடனே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் சும்மா வந்து விடாது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வும் ஒரு மனம் திரும்புதலும் நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களையும் நாம் சரிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டால் மட்டும் போதாது, மற்றவருடைய பொருளை அபகரிக்க வைத்துக்கொண்டு இயேசுவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் மன்னிக்க மாட்டார். அதை ஒரேவரிடத்தில் திருப்பி கொடுத்தால் தான் மன்னிப்பாராம். நம்முடைய வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, ஒருமுறை ஒரு சகோதரர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை இப்படியாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அந்த சகோதரர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவராக இருந்த சமயத்தில் தன்னுடைய திருமணத்தின் போது மாமனார் வீட்டிலிருந்து வரதட்சணையாக அதிகமான பணத்தை வாங்கியிருந்தாராம். அவருடைய வாழ்க்கை முறையில் வரதட்சணை என்பது தவறான காரியம் அல்ல. அவர்களை பொறுத்தவரை வரதட்சணை வாங்குவது பாவம் என்று சொல்லப்படுவதில்லை. ஆகவே அவர் வரதட்சணை வாங்கிவிட்டார். ஆனால் தேவ பிள்ளைகள் வரதட்சணை வாங்குவது முற்றிலும் தவறு. பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் சுகத்தை தந்தும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் என் ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமியார் ஜுரமாய் கடந்ததை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பேதுரு வீட்டில் இருந்த அவருடைய மாமியார் ஒரு கொடிய காய்ச்சலினால் அவர் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு வந்து அவர்களை தொட்டபோது அந்த நொடி பொழுதில் அந்த காய்ச்சல் நீங்கினது பாருங்கள். மரணம் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி மிகுந்த துக்கத்தோடு பயத்தோடும் இருந்த பரிசுத்த பேதுருவின் வீட்டுக்குள் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மாமியாரின் மரண படுக்கையை மாற்றினார்.
அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் இன்றைக்கும் உங்களை பார்த்து, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் கிடப்பதை எண்ணி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் அவரை உங்கள் வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உள்ளே வந்துவிட்டால் கட்டாயமாக அவர் ஆசீர்வதித்தே தீருவார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று நல்ல சுகம். பிரியமானவர்களே, உங்கள் சரீரத்திலே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என் இயேசு உங்களுக்கு தந்து இந்த மாதத்திலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என் தேவன் அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகள் எல்லாம் அவர் மீட்டு தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொள்ளுகிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் இருந்து சுமார் 2 மைல் தூரத்தில் உள்ள பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்திற்கு மார்த்தாள், மரியாள் என்கிற 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு லாசரு என்கிற ஒரே ஒரு சகோதரன் இருந்தார். பிரியமானவர்களே, அவர்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளைப் போல நேசித்த இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களை விசாரித்து வருவார். அவர்களும் அவரை தங்களுடைய சொந்த தகப்பனை போல நேசித்தார்கள். அவர்களுக்கு பெற்றோர் இருந்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஒரு கட்டத்தில் வியாதியா இருந்த லாசரு திடீரென்று ஒரு நாள் மரித்து போனார். அவரை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். தங்களுடைய ஒரே ஒரு சகோதரனை இழந்து போயிருந்த நிலைமையில் அந்த சகோதரிகள் இருவரும் மிகுந்த துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தார்கள். லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் கழித்துதான் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிற்கு போனார். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டு எதிர்கொண்டு ஓடி போய் ஆண்டவரை சந்தித்து, ஆண்டவரே, நீங்கள் வந்து விட்டீர்களா? நீங்கள் கொஞ்சம் முந்தி வந்து இருக்கலாம் அல்லவா? நீங்கள் இங்கே இருந்திருந்தால் லாசரு மரித்திருக்க மாட்டானே. அவனை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிவிட்டதே என்று சொல்லி அவள் கண்ணீர் விட்டாள். அதே போல மரியாளும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவள் முறையிட்டு அழுதார். பிரியமானவர்களே, நடந்ததென்ன? கர்த்தர் ஒருபோதும் பிந்தி வரமாட்டார். அவர் சரியான நேரத்துக்கு வருவார். மனிதர்களாகிய நாம் தான் சூழ்நிலையை பார்த்து முந்தி பிந்தி என்று சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் சரியான நேரத்தில் வந்து நமக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் 11:40 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மரித்து போயிருந்த லாசருவை 4 நாட்கள் கழித்து வந்து உயிரோடு எழுப்பி அவர்களுடைய கண்ணீரை துடைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றை அவர் உணர்த்துகிறார். நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அன்று பிலேயாம் கண்டது போல இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய விருப்பமே நம்மை ஆசீர்வதிப்பதுதான். ஆக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன் இந்த மாதத்திலே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருப்பதாக, சமாதானம் நிறைந்த மாதமாக இருப்பதாக. உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் இருப்பதாக நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். அவரிடத்தில் வந்த ஒருவரும் வெறுமையாய் போகவே இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் எத்தனை பேர் வந்தார்களோ, எந்தெந்த பிரச்சனையில் வந்தார்களோ, எந்தெந்த தேவைகளில் வந்தார்களோ அத்தனையும் என் இயேசு சந்தித்தார். அவர்களை சுகமாக்கினார், பலப்படுத்தினார், தேவைகளை சந்தித்தார். என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர். நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு மிக பெரியவர். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாது. இந்த மாதத்தை என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஏனென்றால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்கள் சூழ்நிலையில கண்டு பயப்படாதிருங்கள். உங்கள் நெருக்கத்தை கண்டு பயப்படாதிருங்கள். சகலவற்றையும் மாற்றும் ஆற்றலும் வல்லமையும் கொண்ட உன்னதமான சர்வ வல்லமை உள்ள தேவனைத்தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
ஆக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் சூழ்நிலைகளை என் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல இந்த மாதத்துல இந்த 1ஆம் தேதியில இந்த காலை வேளையிலே அவர் சமூகத்திலே நீங்கள் பேசி எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்திலே சமர்ப்பியுங்கள். உங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வையுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் இயேசு உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவர் மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்துவாராக. கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுதாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.